வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகள் காரணமோ பழைய சமுதாயமே. கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி, மேலாம் கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம். உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகிற்கு உதவி அருகி தொண்டாற்றி மகிழ்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். மா நீதியாம் இறைவனின் நம் மனதடி தேர்தல் அடி. வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களின் வாழ்க்கை மலர் நற்சிந்தனை புத்தகத்திலிருந்து டிசம்பர் 3 இன்றைய சிந்தனையாக கருமைய பதிவுகள். கருமைய பதிவுகளுடைய நிலை 2 நிலைகள். ஒன்று, பார்ப்பனவற்றை சுருக்கி வைத்துக் கொண்டும் நாம் நினைப்பன நேரத்தில் விரித்து காட்டும். எடுத்துக்காட்டாக ஒரு மயிலை ஒன்று பார்க்கின்றோம். அந்த மயிலுடைய பார்வை தன்னுடைய கண்களில் சிறு துளியாக மாறி ஒரு படமாக மாறி மூளை செல்களுக்கு செல்கின்றன. மூளை செல்களுக்கு சென்று கருமையத்தின் ஈர்ப்பு விசையால் கருமையத்தில் ஒரு புள்ளியாக ஒடுங்கி நிற்கின்றன. அதே நேரமோ எந்த ஒரு நேரமோ எண்ணமோ எழுகின்ற நேரத்தில் அந்த கரு புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த கரு தொடராக கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் நினைக்கின்ற நேரத்தில் மூளை செல்களுக்கு எடுத்து வந்து நம்ம அகக்காட்சியாக தெளிவாக காமிக்கின்றன. இந்த அகக்காட்சியை தான் நம்முடைய சாமிஜி அவர்கள் கருமைய பதிவுகள் என்கின்றார். இந்த கருமைய பதிவுகள் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் தெரியுங்களா? அனைத்து இன்பங்களும் துன்பங்களும் நாம் மனிதன் பார்க்கக்கூடிய அனுபவங்கள் அனைத்தையும் கருமைய பதிவுகளாக அமைந்திருக்கின்றன. நாம் எண்ணிய நேரத்தில் எடுத்து காட்டி நம் எண்ணங்களையும் வாழ்க்கை நெறிகளையும் விலக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக கருமையம் அமைந்துள்ளது. இந்த கருமையத்தை பற்றி இன்னும் தெளிவாகவும் சிந்தனை ஆற்றலோடவும் கேட்க வேண்டும், அறிய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அருகாமையில் உள்ள மனவளக்கலை மன்றத்திற்கு சென்று அறிவித்திருக்கோயிலில் சென்று அனைவரும் பயின்று மென்மேலும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.